தற்போது பொதுக்குழுவில் தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டு வருகிறது. குறைந்தது 15 தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டு அது நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனை, தொகுதி மறுசீரமைப்பு, இதுபோன்ற விவகாரங்கள் குறித்தெல்லாம் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தற்போது தீர்மானம் வாசிக்கப்பட்டு வருகிறது. அதனை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திரு மணிகண்டன், ஒரு பொதுக்குழுவின முக்கியமான விஷயமே அதனுடைய தீர்மானங்கள் தான். அதுதான் எது போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது முடிவு செய்யும். இப்போ இந்த பொதுக்குழுவில் குறைந்தது ஒரு 15 தீர்மானங்கள்னு சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முக்கியத்துவம் கொடுத்தும் அந்த தீர்மானம் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம். செய்தியாளர் வேல்முருகன் களத்திலிருந்து இணைகிறார், அவரோடு பேசலாம். வேல்முருகன், இப்போ தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டு வருகிறதே, விவரங்கள் என்ன? காயத்ரி, குறிப்பாக இந்த நிகழ்ச்சி தொடங்கிய உடனடியாக தற்போது அந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியானது நடைபெற்று முடிந்தது. அதற்கு பிறகாக தற்போது குறைந்தபட்சம் ஒரு 15 தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுல முக்கியமான 2 தீர்மானங்கள் வாசிக்க துவங்கப்பட்டிருக்கிறது. அதில் ஏற்கனவே குறிப்பாக இந்த மும்மொழி கொள்கை விவகாரத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தார். இருமொழி கொள்கை தமிழகத்திற்கு ஏற்ற கொள்கை, அதை தாண்டி 3வது ஒரு மொழியை தற்போது இங்கே திணிக்க கூடாது என்ற ஒரு கருத்தை ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அதை தற்போது தீர்மானமாக இதில் பதிவேற்றிருக்கிறார்கள். அதே போல தமிழ்நாடு அரசின் சார்பில் தொடர்ச்சியாக அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி தற்போது நாடாளுமன்றம் வரைக்கும் கொண்டு சென்றிருக்கக்கூடிய இந்த தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்திலும் தற்போது ஒரு முக்கிய தீர்மானமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது ஏற்கனவே விஜயை பொறுத்தளவிற்கு அவர் வெளியிட்டிருந்த அந்த அறிக்கையில இந்த தொகுதி மறுசீரமைப்பு தற்போது ஒரு தேவையற்ற பிரச்சனையாக அவர் பார்ப்பதாக தெரிவித்திருந்தார். ஏனென்றால் தற்போது இருக்கக்கூடிய இந்த பிரதான பிரச்சனைகள் பல்வேறு மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது. இது குறித்து பேசுவதற்கு நாடாளுமன்றத்தில் போதிய நேரம் இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்றெல்லாம் குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில் இந்த மறுசீரமைப்பு தொடர்பான இந்த தீர்மானமானது தற்போது நிறைவேற்றப்பட்டு வருகிறது. இது மட்டும் இல்லாமல் தமிழகத்தினுடைய பல்வேறு சட்ட ஒழுங்கு சார்ந்த பல பிரச்சனைகள் என்று பல்வேறு அம்சங்களை கூறக்கூடிய வகையில் இந்த தீர்மானங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காயத்ரி, வேல்முருகன் இணைப்பில் இருங்க. தாவேகாவினுடைய பொதுக்குழுவில் தற்போது தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டு வருகின்றன. அதில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மும்மொழி கொள்கை பிரச்சனை மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்தெல்லாம் இந்த தீர்மானத்தில் வாசிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து செய்தியாளர் வேல்முருகனிடம் பேசலாம். வேல்முருகன், இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது தமிழக நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் தீர்மானம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. தீர்மானத்திற்கு பிறகு விஜய் பேசுவார் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறதே, அது குறித்த விவரம் என்ன? காயத்ரி, குறிப்பாக வேல்முருகனிடம் தொடர்ந்து பேசலாம். முன்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழுவில் விஜய்க்கு முழு அதிகாரம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தாவேகாவினுடைய பொதுக்குழுவில் விஜய்க்கு முழு அதிகாரம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. பொதுக்குழுவினுடைய தீர்மானங்கள் குறித்து எதிர்பார்ப்பு ஒரு புறம் அதிகமாக இருந்த நிலையில் தற்பொழுது அவருக்கு முழு அதிகாரம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து சில முக்கிய தீர்மானங்களும் வாசிக்கப்பட்டு வருகின்றன. மிக குறிப்பாக குறைந்தது ஒரு 15 தீர்மானங்களாவது பொதுக்குழு மூலமாக நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தீர்மானத்திற்கு பிறகு தாவேகாவினுடைய தலைவர் விஜய் குறைந்தது ஒரு 30 நிமிடங்கள் பேசுவார் என்றும், அவர் எது போன்ற விஷயங்களை முன்னிறுத்தி பேசுவார், கட்சி சார்ந்து அல்லது தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு சார்ந்து என்னென்ன விஷயங்களை விஜய் தெரிவிக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்டு முதல் பொதுக்குழு கூட்டம் என்பதால் இந்த குழு நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்கள் எது சார்ந்து இருக்கும் என்ற பல்வேறு எதிர்பார்ப்புகளும் கேள்விகளும் எழுந்திருக்கின்றன.